குரூடு நமக்கு சாதகமாக இருந்த போதிலும் டாலர்னு எடுத்துக்கிட்டோம்னா இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வந்து 98க்கு மேல போயிருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 11 பைசா மேலும் ஏற்றத்தில் ஏற்கனவே கடன் தொடர்ந்து ஏறிக்கிட்டு இருக்கிறத பாக்குறோம் கடந்த ஒரு வாரமாக. இப்ப திரும்ப 11 பைசா இன்னைக்கு ஏறி ரூபாய் 87 கிட்ட போயிருக்கு. கிட்டத்தட்ட 88க்கு அருகாமையில் வர வாய்ப்பு இருக்குன்னு நம்ம பேசணும். கொஞ்சம் ஆபத்தானதுன்னு பேசணும். அதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. இது கொஞ்சம் கவலை அளிக்கக்கூடிய விஷயம். ஆனால் வேறு விதமா பாத்தீங்கன்னா இப்ப இன்னைக்கு இந்த டாரிஃப் வார்ல ஏற்றுமதி பிரச்சனைகள் எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய சமயத்துல டாலர் அப்ரிஷியேட் ஆகுறதுங்கிறது இன்னொரு விதமாக நல்லது. மறைமுகமாக அது வந்து ஏற்றுமதி செய்பவர்களுக்கு ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறிய அளவுல ஃபுல்லா அந்த டாரிஃப் அளவுக்கு இல்லைனாலும் ஒரு சிறிய அளவுல ஒருவேளை அதனால இதை அப்படியே இன்டர்ஃபியர் பண்ணாம மத்திய ரிசர்வ் வங்கி இதை விட்டுருவாங்களாங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஏன்னா மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய கவர்னர் வந்து தொடர்ந்து கடந்த ஓரிரு நாட்களாக பாத்தீங்கன்னா வந்து எக்ஸ்போர்ட்டர்ஸோட எல்லாம் ஏற்றுமதி முக்கியமான நாட்களோட எல்லாம் அவங்க வார்த்தை பேசிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன பிரச்சனைகள்ங்கிறதெல்லாம் வந்து நடந்துட்டு இருக்கு. அவர்களை கலந்து ஆலோசித்து எப்படி அப்ரோச் பண்றது அப்படின்னு. இதுக்கடையில் அவர் சொல்லியிருக்காரு ருபி டிரான்சாக்சன் எனேபிள் பண்றதுக்கு என்ன பண்ண முடியுமோ பாக்குறோம்னு ஆர்பிஐ சொல்லியிருக்கு. மால்தீவ்ஸ், மொரீஷியஸ், யுனைடெட் அரபு எமிரேட்ஸ், அதே மாதிரி இந்தோனேஷியா, இந்த மாதிரி நாடுகளோடு ஏற்கனவே வந்து அக்ரிமெண்ட் போட்டாச்சு ரூபாயின் மூலமாக வணிகம் நடப்பதற்கு. அதனால டாலருக்கான தேவை கொஞ்சம் குறையும் அப்படிங்கிறது ஒரு பக்கம். சோ இதன் அடிப்படையில் அவர்களுக்கு அந்த டாரிஃப்ல வந்து பாதிப்பு கொஞ்சம் இது பண்ண நினைக்கிறாங்க. வேறு எந்த மாதிரி ஹெல்ப் பண்ணலாங்கிறதையும் கேட்டுக்கிட்டு இருக்காங்க.